புதிய தலைமுறை அடையாள அட்டைக்கு மாறும் பணிகள் நடைபெற்று வருவதால் நாடு முழுவதும் மைகாட் அச்சிடும் சேவையில் இன்று ஆகஸ்ட் 26 முதல் 31 வரை தற்காலிக தடை ஏற்படும் என தேசிய பதிவிலாக்காவான JPN அறிவித்துள்ளது. தற்போதுள்ள மைகாட் கட்டமைப்பில் இருந்து மேம்படுத்தப்பட்ட புதிய அடையாள அட்டைக்கு மாறும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதே இந்த சேவை தடைக்கு காரணமாகும். எனவே அவசர தேவை இல்லாத பொதுமக்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் அடையாள அட்டை மாற்றம் அல்லது புதுப்பித்தல் விண்ணப்பங்களை தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதே சமயம் 12 வயது சிறுவர்களுக்கான முதல் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் பெற்றோர்கள் புதிய தலைமுறை மைகாட் விநியோகம் தொடங்கும் வரை சிறிது காலம் காத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஜோஹர் பத்துபஹாட் கடற்பகுதியில் நேற்று மாலை 4:12 மணி அளவில் ரிக்டர் அளவில் 3.1 பதிவான லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா வெளியிட்ட தகவலின்படி இந்த நில அதிர்வு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பத்துபஹாட்டிலிருந்து தென்மேற்கே சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது. எனினும் இந்த நில அதிர்வால் மலேசியாவுக்கு எவ்வித சுனாமி அச்சுறுத்தலும் இல்லை என மெட் மலேசியா உறுதிப்படுத்தியது. நில அதிர்வை உணர்ந்த பொதுமக்கள் வானிலை ஆய்வு மையத்தின் இணைய வழி கருத்து கணிப்பு படிவத்தை பூர்த்தி செய்து உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பேராக் மக்களே, முதல் முறையாக தீபாவளி கார்னிவல் லேக் சைட் பிரீமியம் அவுட்லெட் எடிஷன் சில்வர் லேக்ஸ் வில்லேஜ் அவுட்லெட் 10 கஜாவில் செப்டம்பர் 3 தொடங்கி 6 வரை. நியூ அரைவல்ஸ் பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன் ஹோல்சேல் விலையில் சாரி, குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டூ ஆர்டிஸ்ட், கிச்சன் வேர் அனைத்தும் ஒரே இடத்தில். பிக் இந்தியா, தரமான பொருட்கள் நியாயமான விலையில். சில்வர் லேக்ஸ் வில்லேஜ் அவுட்லெட் 10 கஜாவில். டெய்லி வாங்க மக்களை, ஒரு சூப்பரான லேக் வியூல வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். கோலாலம்பூர் ஸ்தாபாக்கில் அண்மையில் 14 வயது பள்ளி மாணவி மரணமடைந்தது தொடர்பான விசாரணையில் அவரது மூத்த சகோதரியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சந்தேகிக்கப்படும் 51 வயது நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் தாயாரின் ஆண் நண்பரான அந்த சந்தேக நபர் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபாடில் மர்சூஸ் உறுதிப்படுத்தினார். பாதிக்கப்பட்ட 15 வயது மூத்த சகோதரி அளித்த தகவல்கள் அடிப்படையில் 2017ஆம் ஆண்டு சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளனர். முன்னதாக ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஜலன் லங்காவில் உள்ள தனது வீட்டிலிருந்து அதிகாலை நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட 14 வயது மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மரண பின்னணியில் ஏதேனும் துன்புறுத்தல்கள் இருந்ததா என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் இதுவரை 90க்கும் மேற்பட்டவர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. செப்டம்பர் 12ஆம் தேதி சனிக்கிழமை தாய் UMTல நாங்க வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் சிம்போசியம் நடத்துறோம். 9 மணிக்கு காலையிலேருந்து 1 மணிக்கு தான், 6 நாள் தான். நீங்க கண்டிப்பா அங்க வரணும். வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் அப்படின்னா என்ன, மென்டலா இல்ல என்ன விஷயம் இந்த மாதிரி பேச போறோம்னா அன்னைக்கு நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம். ரொம்ப முக்கியமானது நம்ம மன அழுத்தம் இருந்தா இல்ல ஸ்ட்ரெஸ் இருந்தா எப்படி நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி நம்ம அது நமக்குள்ள இருந்தா நம்ம ஒர்க் பண்ணலாம். நிறைய விஷயம் இருக்கு. நான் ஒரு விஷயம் தான் சொல்றேன், ஆனா நிறைய விஷயம் இருக்கு. கண்டிப்பா நீங்க வரணும். செப்டம்பர் 12ஆம் தேதி சாட்டர்டே தாய் UMTல 9 மணிக்கு காலையிலேருந்து 1 மணி வரைக்கும்.
ஸ்லாங்கூர் ஷா ஆலம் தமன் ஆலாம் மேகாவில் உள்ள ஜலன் மெண்டோலின் 33 கோடு 5 பகுதியில் கும்பலிடையே நிகழ்ந்த மோதலில் கார் மோதி ஆடவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் நடந்த இச்சம்பவத்தில் வெட்டுக்காயங்களுடன் கூடிய மோதலுக்கு பிறகு நீல நிற புரோடுவா அல்சா கார் ஒன்று பாதிக்கப்பட்ட நபரின் மீது மோதியதாக ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சாருடின் சமா தெரிவித்தார். கடுமையான காயங்களுக்கு உள்ளான அந்த ஆடவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு உதவ ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் கொலை வழக்காக வகைப்படுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. வைரலான இச்சம்பவம் குறித்த தகவல்களை கொண்ட பொதுமக்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் டாப்பன் ஷாப்பிங் சென்டர் தப்ரா ஜோபர்வில் ஆகஸ்ட் 25 தொடங்கி 31 வரை வைரல் ஃபுட் வெண்டர்ஸ் மற்றும் பிரீமியம் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூத்திக் கலெக்ஷன்ஸ், ஹோல்சேல் விலையில் சாரி, குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டாட்டூ ஆர்டிஸ்ட், கிச்சன் வேர் அனைத்தும் ஒரே இடத்தில். பிக் இந்தியா, தரமான பொருட்கள் நியாயமான விலையில் டாப்பன் ஜோபர்வில் டெய்லி வாங்க மக்களே, வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல். சன்வே லகுன் கேளிக்கை பூங்காவில் கடந்த சனிக்கிழமை நிகழ்ந்த ரோலர் கோஸ்டர் ராட்டின விபத்துக்கு உலோக களைப்பு மெட்டல் ஃபெட்டிக் காரணமாக இருக்கலாம் என சன்வே குழுமத்தின் நிறுவனர் தான் ஸ்ரீ ஜெஃப்ரி சியா தெரிவித்துள்ளார். உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பயணிகள் உட்பட 11 முதல் 44 வயதுக்குட்பட்ட 22 பேர் இந்த சவாரியில் இருந்த நிலையில் அவர்களில் 10 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. விபத்து குறித்து ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்த ஜெஃப்ரி சியா, இந்த ரோலர் கோஸ்டர் 2 முதல் 3 வாரங்களுக்கு முன்புதான் ஆய்வு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டது என்றார். மேலும் இந்த விபத்தில் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படாதது நல்ல வாய்ப்பானது என்றும் அவர் குறிப்பிட்டார். விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரித்து வரும் நிலையில் இதில் சதி செயல் எதுவும் இல்லை என்பதை போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகளின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி அனைத்து பொழுதுபோக்கு அம்சங்களிலும் கடுமையான பாதுகாப்பு தரத்தை நிலைநிறுத்துவதாகவும் சன்வே கேளிக்கை பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. Sunshine Kids, Port Dickson. Sunshine Kids, the Lokamar. Sunshine Kids, Sirramban to Centrio. Sunshine Kids, Forest Heights. Sunshine Kids, Botanic Land. Join our preschool community and be part of an நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு. திரங்கானு மாராங் சிறைச்சாலையில் கைதிகளிடையே ஏற்பட்ட மோதலில் சக கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து 3 கைதிகள் மீது கொலை குற்றச்சாட்டின் கீழ் போலீஸ் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. நேற்று சக கைதிகளால் தாக்கப்பட்ட 38 வயது கைதி ஒருவர் மாச்சாங் சுகாதார மையத்தில் உயிரிழந்தார். பின்னர் சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட உடற்கூறு ஆய்வில் கை கால்களால் தாக்கப்பட்டதில் பலத்த காயம் ஏற்பட்டு அவரது மண்ணீரல் வெடித்தது மரணத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. பழைய கடன் விவகாரம் மற்றும் உயிரிழந்தவர் மீதான அதிருப்தியே இந்த தாக்குதலுக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக மாராங் மாவட்ட போலீஸ் தெரிவித்தது. அடையாளம் காணப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குரலை உலகம் கேட்க தயாரா? வணக்கம் மேக்ஸ் வழங்கும் வணக்கம் வாய்ஸ் 2026 பவர்ட் பை வணக்கம் மலேசியா. மெயின் ஸ்பான்சர் போ மலேசியா. பங்கேற்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் பாடும் பாட்டை வீடியோ செய்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். கண்கவர் பரிசுகள் காத்திருக்கின்றன. வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றே பங்கேற்கவும்.